கர்த்தாவே நீ செய்த நன்மைகளை நித்தமும் நினைக்கின்றேன். கர்த்தாவே நீ செய்த நன்மைகளை நித்தமும் நினைக்கின்றேன். முழு உள்ளத்தோடு உம் நாம, முழு உள்ளத்தோடு உம் நாம பாடி புகழுவே, நான் பாடி புகழுவே. பாடுவோமா? என் இயேசு ராஜாவுக்கே என்னாலும் ஸ்தோத்திரம், என்னோடு வாழ்பவர்க்கே என்னாலும் ஸ்தோத்திரம். ஆஹா ஹல்லேலூயா, ஆஹா ஹல்லேலூயா, ஆஹா ஹல்லேலூயா, ஆஹா ஹல்லேலூயா, ஆஹா ஹல்லேலூயா, ஆஹா ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆஹா நெருக்கப்பட்டே தள்ளப்பட்டே நீர் அணைத்தீரே. சத்தத்தை உயர்த்தி பாடுங்க. அணைத்தீரே, கைவிடப்பட்டு கதறினே, கதறினே, கர்த்தர் நீர் பேசினே, ஆஹா கர்த்தர் நீர் பேசினே. கையை தட்டி பாடலாமே. ராஜாவுக்கே என்னாலும் ஸ்தோத்திரம், என்னோடு வாழ்பவர்க்கே என்னாலும் ஸ்தோத்திரம். மகிமை மகிமை மாட்சிமை மாறாய நேசருக்கே. மகிமை மாட்சிமை மாறாய நேசருக்கே. மகிமை மகிமை மாட்சிமை மாறாய நேசருக்கே. மகிமை மாறாய நேசருக்கே. பாவங்கள் அனைத்தும் மன்னித்தீரே, நோய்களை சுகமாக்கினே. பாவங்கள் அனைத்தும் மன்னித்தீரே, நோய்களை சுகமாக்கினே. எனது ஜீவனை அழிவில் நின்று, எனது ஜீவன் அழிவில் நின்று காத்து ரட்சித்தீரே, காத்து ரட்சித்தீரே. என் இயேசு ராஜாவுக்கே என்னாலும் ஸ்தோத்திரம், என்னோடு வாழ்பவர்க்கே என்னாலும் ஸ்தோத்திரம். ஆராதனை ஆராதனை. நம்பிங்களா? நல்ல வாயை திறந்து கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. சின்ன பிள்ளைங்க கர்த்தரை துதிக்கணும், அமைதியா இருக்க கூடாது. அல்லேலூயா அல்லேலூயா, ஆராதனை
அல்லேலூயா ஆராதனை உமக்கே. எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். ஐயா எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா. கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தி Yes Lord, Yes Lord. பலவீனனேற்று தள்ளி விடாமல் வெள்ளத்தாலினை கட்டினீர், விடாமல் வெள்ளத்தாலினை கட்டினீர், வெள்ளத்தாலினை கட்டினீர். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர். Yes Lord, நான் எப்படி நன்றி சொல்வேன். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா. கரங்களை பிடித்து கண்மணி போல காலமெல்லாம் காத்தீர், பிடித்து ஓஹோ எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். ஐயா எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர். ஆமென். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஐயா எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி. எல்லா வாயை திறந்து தெரிந்த வார்த்தைகள். நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா. பாவங்கள் போக்கி சாபங்கள் நீக்கி பூரண சுகமாக்கினி. ஆமென். பாவங்கள் போக்கி சாபங்கள் நீக்கி பூரண சுகம், பூரண சுகமாக்கினி. எத்தனை நன்மைகள். Yes Lord. ஆமென். நான் எத்தனை கையை தட்டி ஐயா எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர். ஓஹோ ஆமென். நன்றி சொல்வேன். எனக்காக மரித்தீர், எனக்காக உயிர்த்தீர், எனக்காய் மீண்டும் வருவீர். நமக்காக மரித்தார், நமக்காக உயிர்த்தார், நமக்காக மீண்டும் வரப்போகிறார். எனக்காய் மீண்டும் வருவீர். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். ஐயா எத்தனை நன்மைகள் எனக்கு
வரும்போது ஏமாற்றங்கள் உண்டு. ஆனால் கர்த்தரை நம்புகிறவர்களுக்கு அவர் ஒரு நாள் நம்மை ஏமாற்றுகிற தேவன் அல்ல. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, கைவிடுவதும் இல்லை என்று சொன்ன ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. தட்டி நல்ல சத்தமா மணி போல என்னை காத்தீரே, துதியே துதியே துதித்திடுவே. அண்ணலே ஊத்தன் அருளாலே அடியாரை கண் பார்த்தீரே. See
ஆவியானவரே என்னை கரம் பிடித்து நடத்தினீரே, உயர்த்தினீரே. வண்ணாந்திரமாயிருந்த என்னை உற்சாக ஒன்றாய் மாற்றினீரே, வண்ணாந்திரமாயிருந்த என்னை உற்சாக ஒன்றாய் மாற்றினீரே. வாழ்நாளெல்லாம் உம்மை வாழ்த்திடுவேன், என்றும் உம் வழியில் நடந்திடுவேன். வாழ்நாளெல்லாம் உம்மை வாழ்த்திடுவேன், என்றும் உம் வழியில் நடந்திடுவேன். என் வாழ்நாளெல்லாம் உம்மை வாழ்த்திடுவேன், என்றும் உம் வழியில் நடந்திடுவேன். என்னை பேர் சொல்லி அழைத்தவரே, உள்ளத்தை வரைந்தவரே, என்னை கரம் பிடித்து நடத்தினீரே, உயர்த்தினீரே. என்னை பெயர் சொல்லி அழைத்தவரே. சொல்லுங்க ஆண்டவரே, நீங்க இந்த பெயர் சொல்லி அழைச்சிருக்கீங்கப்பா. நீரே உயர்த்தினீரே. ஒன்றும் இல்லாத எனக்கு உம் கிருபை தந்து வெற்றிகளின் மேல் வெற்றி காண செய்கிறவர். எனக்கு உம் கிருபை தந்து வெற்றியை காண செய்தீரே. ஒன்றும் இல்லாத எனக்கு உம் கிருபை தந்து வெற்றியை காண செய்தீரே. ஒன்றும் இல்லாத எனக்கு உம் கிருபை தந்து வெற்றியை காண செய்தீரே. கைவிடப்பட்டிருந்த என்னை உம் கரத்தால் நடத்தினீரே. கைவிடப்பட்டிருந்த நம்மை நம்முடைய கரத்தாலே நடத்தினாரே. உம்மை கருத்தாய் துதிப்பேன், என்றும் உம் கரத்தில் மகிழ்ந்திடுவேன். உம்மை கருத்தாய் துதிப்பேன், உம் கரத்தில் மகிழ்ந்திடுவேன். உம்மை கருத்தாய் துதிப்பேன், என்றும் உம் கரத்தில் மகிழ்ந்திடுவேன். என்னை பெயர் சொல்லி அழைத்தவரே, மறைந்தவரே, என்னை கரம் பிடித்து நடத்தினீரே, உயர்த்தினீரே. என்னை பெயர் சொல்லி அழைத்தவரே, கரங்களை தட்டி மறைந்தவரே, என்னை கரம் பிடித்து நடத்தினீரே, உயர்த்தினீரே. ஒன்றும் இல்லாத எனக்கு உம் கிருபை தந்து ஒன்றும் இல்லாத எனக்கு காண செய்தீர். ஒன்றும் இல்லாத எனக்கு வெற்றியை காண செய்தீர். ஒன்றும் இல்லாத எனக்கு உம் கிருபை தந்து வெற்றியை காண செய்தீர். ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. Yes, Lord. Amen. உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. நீங்க மட்டும் போதும் ஐயா, நீங்க மட்டும் போதும் ஐயா, நீங்க மட்டும் போதும். நீங்க இருந்தா போதும் ஐயா என் வாழ்க்கையில. போதும் ஐயா, நீங்க மட்டும் போதும் ஐயா. இயேசப்பா என் கூட இருந்து முன்னும் பின்னும் வழி நடத்துகிற தேவன் நீங்க. நீங்க மட்டும் போதும் ஐயா, என் வாழ்வை மாற்றும் ஐயா. எங்க வாழ்க்கையில ஒரு மாற்றம்
போல மாறணும்ப்பா. சத்தத்தை உயர்த்தி கேளுங்க. என் வாழ்வை மாற்றுமையா. எங்க வாழ்க்கையில ஒரு மாற்றம் உண்டாகணும். எங்க தேசத்துல ஒரு மாற்றம் உண்டாகணும். எங்க சபையில ஒரு மாற்றம் உண்டாகணும்ப்பா. ஆவியானவரே எங்கள் மத்தியில் இறங்குங்கப்பா. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கண்களை மூடி வாய்களை திறந்து சத்தத்தை உயர்த்தி சிந்தையில விடுதலை, ஆவியில விடுதலை, ஆத்மாவில விடுதலை. புதிய நாளை காண செய்த தேவாதி தேவனுக்கு எல்லாரும் கரங்களை தட்டி இயேசுவே உமக்கு நன்றி, இயேசுவே உமக்கு நன்றி, இயேசுவே உமக்கு நன்றி, இயேசுவே உமக்கு நன்றி. எல்லாரும் வாய்களை திறந்து சொல்லுங்க. ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா. இந்த புதிய நாளை காண எங்களுக்கு நீ பாக்கியத்தை கொடுத்திருக்கிறீரே உமக்கு நன்றி அப்பா. இந்த ஓய்வு நாளை ஆண்டவரை ஆராதிக்கும் பாக்கியத்தை எங்களுக்கு கொடுத்திருக்கிறீரே உமக்கு நன்றி அப்பா. ஆண்டவரை குடும்பத்தோடு உம்மை காண கிருபை கொடுத்திருக்கிறீரே உமக்கு நன்றி அப்பா. எண்ணில் அடங்காத நன்மைகள் எங்களுடைய வாழ்க்கையில செய்து கொண்டிருக்கிறீரப்பா. எல்லா உபகாரங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், 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 ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. வாய்களை திறந்து சத்தத்தை உயர்த்தி ஸ்தோத்திர பலியிலே எழுப்போமா. எல்லாரும் வாய்களை திறந்து ஹalleluya, ஹalleluya. நன்றி தகப்பனே, நன்றி அப்பா. ஆண்டவரே நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பதும் உம்முடைய கிருபை தான் ஆண்டவரே, உம்முடைய கிருபை தான் ஆண்டவரே. உம்முடைய கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உம்முடைய இரக்கத்திற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆவியானவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. எங்களோடு நீங்க கூட இருந்த ஆண்டவரே, எல்லாவற்றிலும் ஆண்டவரே நாங்கள் கர்த்தாவே சப்பா எங்களுக்கு நடக்க வேண்டிய வழி ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு கற்றுத் தருகிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே எங்களுக்கு முன்பதாக சென்றப்பா கோலனான பாதைகள் எல்லாம் செவ்வைப்படுத்தி ஆண்டவரே எங்களை பலப்படுத்தி வருகிறீரே உமக்கு நன்றி ஆண்டவரே. இப்பொழுதும் அப்பா ஆண்டவரே வந்திருக்கிற ஒவ்வொரு விசுவாச பிள்ளைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே இந்த முதல் ஆராதனை ஆண்டவரே நீர் அப்பா ஆசீர்வாதத்தை கொடுக்கிறதுக்காக நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே இயேசப்பா இரண்டாம் ஆராதனை உம்முடைய கரத்துல நாங்கள் கொடுக்கிறோம் அப்பா. ஆண்டவரே இயேசப்பா அப்பா வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் வேண்டிய நல்ல சரீர சுகம் பலன் ஆரோக்கியத்தை கொடுங்கப்பா. இந்த வெயிலின் அகோரத்து நிமித்தமா யாருக்கும் எந்தவித பலவீனமும் தாக்காதபடி இயேசுவின் இரத்த கோட்டைக்குள்ள ஒவ்வொருவரையும் மூடி மறைத்துக் கொள்ளும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு சிறு பிள்ளைகள் முதல் கொண்டாண்டவரே பெரியோர்கள் வரைக்கும் அப்பா ஒவ்வொருவரையும் இயேசுவின் இரத்த கோட்டைக்குள்ள மூடி மறைத்துக் கொள்ளுங்கப்பா. பிள்ளைகள் செய்கிற வேலையில உம்முடைய கரம் இருக்கட்டும் ஆண்டவரே. கையின் பிரயாசத்தை நீர் ஆசீர்வதித்து கொடுப்பீராகப்பா. ஆண்டவரே வியாபாரம் செய்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம், தொழில் செய்கிற பிள்ளைகளுக்காக
ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. வேலைக்கு போகிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா நீர் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதித்து வழி நடத்துவீராக. தேவைகள் 1000 உண்டப்பா. எல்லா தேவைகளையும் அதினதின் காலத்தில நேர்த்தியாய் நீர் செய்து தர போகிறதுக்காக நன்றி அப்பா ஆண்டவரே. விசேஷமா இந்த வாரத்துல நடக்கிற எல்லா ஊழியங்களையும் நீர் ஆசீர்வதிப்பீராகப்பா ஆண்டவரே. எல்லா ஊழியத்திலும் பங்கு பெறுகிற பாக்கியத்தை எங்களுக்கு நீர் கொடுக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம் 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 அப்பா. வந்திருக்கிற தேவதாசனை உடைய கரத்துல கொடுக்கிறோம் அப்பா ஆண்டவரே. எங்களுக்கு ஏற்ற மன்னாவை அவருடைய வாயிலிருந்து புறப்படும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. வந்தவர்கள் விருதாவாய் செல்லாதபடி ஆண்டவரே உம்முடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு செல்லத்தக்க ஆண்டவரே நீர் கிருபை தரும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து இந்த ஆராதனை முழுவதும் பிரசன்னம் தங்கி இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்லருமை பிதாவே. ஆமென் ஆமென். எல்லாரும் வேதாகமத்தை எடுத்துக்கொள்வோம். 27ஆம் சங்கீதத்தை மாறி மாறி சத்தத்தை உயர்த்தி நாம் வாசிக்கலாம். கர்த்தர் என் வெளிச்சமும் என் இரட்சிப்புமானவர், யாருக்கு பயப்படுவேன்? கர்த்தர் என் ஜீவனின் பலனானவர், யாருக்கு அஞ்சுவேன்? என் சத்துருக்களும் என் பகைஞருமாகிய பொல்லாதவர்கள் என் மாம்சத்தை பட்சிக்க என்னை நெருக்குகையில் அவர்களே இடறி விழுந்தார்கள். எனக்கு விரோதமாக ஒரு பாளையம் இறங்கினாலும் என் இருதயம் பயப்படாது. என் மேல் யுத்தம் எழும்பினாலும் இதிலே நான் நம்பிக்கையாய் இருப்பேன். கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், அதே நாடுவேன். நான் கர்த்தருடைய மகிமை பார்க்கும்படியாகும் அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகும் நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதையே நாடுவேன். தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து என்னை தமது கூடார மறைவிலே ஒளித்து வைத்து என்னை கன்மலையின் மேல் உயர்த்துவார். இப்பொழுது என் தலையை என்னை சுற்றிலும் இருக்கிற என் சத்துருக்களுக்கு மேலாக உயர்த்தப்படும். அது நிமித்தம் அவருடைய கூடாரத்திலே நான் ஆனந்த பலியிட்டு கர்த்தரை பாடி அவரை கீர்த்தனம் பண்ணுவேன். கர்த்தாவே, நான் கூப்பிடுகிற சத்தத்தை நீர் கேட்டு எனக்கு இறங்கி எனக்கு உத்தரவு அருளி செய்யும். என் முகத்தை தேடுங்கள் என்று சொன்னீரே, உம்முடைய முகத்தையே தேடுவேன் கர்த்தாவே என்று என் இருதயம் உம்மிடத்தில் சொல்லிற்று. உமது முகத்தை எனக்கு மறையாதேயும், நீர் கோபத்துடன் உமது அடியேனை விலக்கி போடாதேயும். நீரே எனக்கு சகாயர், என் இரட்சிப்பின் தேவனே, என்னை நெகிழ விடாமலும் என்னை கைவிடாமலும் இரும். என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்துக் கொள்வார். கர்த்தாவே, உமது வழியை எனக்கு போதித்து என் எதிராளிகளின் நிமித்தம் செவ்வையான பாதையில் என்னை நடத்தும். என் சத்துருக்களின் இஷ்டத்துக்கு என்னை ஒப்புக்கொடாதேயும். பொய் சாட்சிகளும் சீர்களும் எனக்கு விரோதமாக எழும்புகிறார்கள். நானோ ஜீவனுள்ள தேசத்திலே கர்த்தருடைய நன்மையை காண்பேன் என்று விசுவாசியாதிருந்தால் கெட்டு போயிருப்பேன். எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். திடமனதாய் இரு, கர்த்தருக்கே காத்திரு. ஆமென். அனைவருக்கும் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த திராட்சை தோட்டத்தில் வைத்து கர்த்தருடைய வார்த்தைகளை விதைகளாக விதைக்கும்படி கர்த்தர் தந்த மகாபெரிய தயவுக்காக நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். அதே நேரத்தில் பாஸ்டர் அவர்களுக்கும் என்னுடைய நன்றி. பாஸ்டர் வாய்ப்பு தந்ததுக்காக நன்றி. இப்பொழுது உங்களுடைய இருதயத்தில் தேவனுடைய வார்த்தைகளை விதைப்பதற்கு நீங்கள் ஆயத்தமாயிருங்கள். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, விதைப்பது என்பது ரொம்ப முக்கியம். விதைத்தல் என்று ஒன்று இருந்தால்தான் அறுவடை என்று ஒன்று இருக்கும். அநேகருக்கு இன்னைக்கு பொருளாதாரத்தில் ஒரு நெருக்கடி வர்றதுக்கு காரணம் என்ன கேட்டால், கர்த்தருக்கு கொடுக்கறதாக நினைக்கிறாங்க. கொடுக்கறதாக நினைக்கிறதுனால தான் ஒன்றும் வரமாட்டேங்குது. விதைக்கிறதாக நினைக்கும் பொழுது கண்ணீரோடு விதைக்கிறவன் கம்பீரோடு அறுப்பான். இந்த மென்டாலிட்டியில் தான் இருக்குது. ஆமேன்னு சொல்ல மாட்டீங்களா? ஆனால் தான் ரோமர் 12:2 உங்கள் மனம் புதுதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். டிரான்ஸ்ஃபார்ம் இன் யோர் மைண்ட். ஆமேன்னு சொல்ல மாட்டீங்களா? எத்தனை பேர் என்னோட கூட இருக்கிறீங்க? கைகளை வைத்து ஆமேன். ரைட். எத்தனை பேர் வேத வசனத்தை விதைக்க ஆயத்தமாக இருக்கிறீங்க? அல்லேலூயா. சரி, ஓகே. இது சங்கீதம் 29:11. தாவீதின் சங்கீதம் 29:11. கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார்.
கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார். அவர்களை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் பரலோக பிதாவே, உம்மை துதிக்க ஸ்தோத்திரம் பண்ண ஆண்டவரே, இந்த நேரத்தில் வசனம் விதைக்க எங்களுக்கு தருணம் தந்ததுக்காய் ஸ்தோத்திரம். இப்பொழுது விதைக்கப்படுகிற வசனம் நீர் பாய்க்கப்பட்டு நல்ல பாதுகாக்கப்பட்டு பதப்படுத்தப்பட்டு அது முதிர்ச்சி அடைந்து பயிராகி அது பலன் கொடுக்க எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். தேவரீர் தாமே பொறுப்படுத்திக் கொள்ளும். உம்முடைய சமூகத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்களோடு கூட இடைப்பட்டு நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்களை கற்றுக்கொள்ள எங்கள் கண்களை திறந்தரலும். உமக்கே மகிமை உண்டாகட்டும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் பரலோக பிதாவே, ஆமென். நல்ல சத்தம். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வசனத்தை நாம் மூன்றாக நாம் பிரிக்கலாம். கர்த்தர் தமது ஜனத்திற்கு, தமது ஜனம், இந்த தமது ஜனம் என்கிற வார்த்தை அதை நம்ம தியானிக்க வேண்டும். தமது ஜனம், ஆண்டவர் எல்லாருக்கும் பலன் கொடுப்பதில்லை, தமது ஜனத்திற்கு தான் கொடுக்கிறார். அதனால் தமது ஜனம் என்கிற ஒரு வார்த்தை, அதை நம்ம ஆராய்ச்சி பண்ணலாம். ரெண்டாவதாக, கர்த்தர் தமது ஜனத்திற்கு என்ன பண்ணுறாராம்? பலன் கொடுக்கிறார். பலன் கொடுக்கிறார். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறாரு? கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுக்கிறார். அப்போ பலன்னா என்ன அப்படின்றத ஆராய்ச்சி பண்ணலாம். மூன்றாவதாக, இந்த தமிழில் எப்படி இருக்குன்னு கேட்டால், கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார் அப்படின்னு இருக்கு. ஆனால் எபிராயத்தில் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நல்லா கவனிங்க. எபிராயத்தில் ஒரு விசேஷம் என்ன என்று கேட்டால், ஆண்டவர் எபிராயத்தை சிருஷ்டித்திருக்கிறார். காட் கிரியேட்டட் ஹீப்ரூ. பாக்கி எல்லா லாங்குவேஜஸும் கிரியேட்டட் பை மேன். ஸோ ரெண்டுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. அப்போ எபிராயத்தில் இருக்கிற அந்த மொழிபெயர்ப்பு நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் எப்படி இருக்குன்னு கேட்டால், கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானத்தை ஆசீர்வாதமாக அருள் செய்வார் இருக்கு. ஆமேன்னு சொல்ல மாட்டீங்களா? நிறைய பேருக்கு ஆசீர்வாதம் உண்டு, ஆனால் என்ன இல்லை? சமாதானம் இல்லை. யோசிச்சு பாருங்க, இதுதான் விஷயம். சரி, இப்போ மூன்றாவதாக பிரிக்கும் போது எப்படி நம்ம பார்க்கலாம்? சமாதானம்னா என்ன அப்படின்னு சிந்திக்கலாம். சரி, மூணுக்கும் நமக்கு நேரம் இருக்காது. ஒரே ஒரு காரியத்தை மாத்தம் பார்ப்போம். கர்த்தர் தமது ஜனம். இப்போ நீங்கள் அவருடைய ஜனமாக இருக்கிறீங்களா இல்லையா? நான் அவருடைய ஜனமாக இருக்கிறேனா இல்லையா? ஆமேன்னு சொல்ல மாட்டீங்களா? கைகளை வைத்து ஆமேன்னு சொல்ல மாட்டீங்களா? நமக்கு எப்பயுமே பழக்கம் என்ன கேட்டா, அவன் சரியில்லை, அந்த ஆள் தான், அவரு தான், அங்கே அவர் சரியில்லை, இவர் சரியில்லை, தான் பின்னாடி தான் அவர் சரியில்லை, தாதா அங்கே இந்த 2ஆம் தெரு அவர் சரியில்லை, அப்படி சொல்லி தான் நாம் பழகி இருக்கிறோம். ஆனால் நாம் எப்படிப்பட்டவர்களாய் இருக்கிறோம் என்பதை வேதவசனமாகிய கண்ணாடி முன்பாக ஆமேன்னு சொல்ல மாட்டீங்களா? அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? தேவ பிரசன்னம். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவ பிரசன்னத்தை ஆப்ரேட் பண்ணக்கூடிய ஃபர்ஸ்ட் நெசசிட்டி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, பாட்டு பாடுறதோ, துதிக்கிறதோ, அல்லது குதிக்கிறதோ, அல்லது அந்நிய பாஷை பேசுறதோ, அல்ல ஜெபம் பண்ணுறதோ, இது எதுலையுமே தேவனுடைய பிரசன்னத்தை உணர முடியாது. தேவ பிரசன்னத்தை எங்கே நாம் உணர்கிறோம் என்று கேட்டால், ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் இருக்கிற நான் எப்படிப்பட்டவனாய் இருக்கிறேன், அதான் விஷயம். உங்களை நீங்க வசனத்திற்கு முன்பாக நீங்க ஜெபிக்கிற வார்த்தைகளை நீங்க சிந்தித்து, இந்த வார்த்தைகளின்படி நான் எப்படி இருக்கிறேன், அந்த வார்த்தையாகிய கண்ணாடியை போல நீங்க உங்களை சித்தீகரித்து, உங்களை நீங்கள் பார்த்து, நீங்க உங்களை எடை போடுறீங்க பார்த்தீங்களா? அந்த செகண்டே தேவ பிரசன்னம் ஆப்ரேட் ஆகிறத நீங்கள் உணர்வீர்கள். ஆமேன். இங்க கொஞ்சம் பேர் ஆமேன், அங்க கொஞ்சம் பேர் ஆமேன். ஒரு சிலர் இன்னும் சிந்தனையிலேயே இருக்கிறாங்க. கர்த்தர் நல்லவர். ஆமேன். அல்லேலூயா. எஸ். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நல்ல கவனிங்க. இந்த கர்த்தருடைய ஜனம் அப்படின்றதுக்கு 3 அர்த்தங்கள், எபிராயத்தில் 3 அர்த்தங்கள். அதாவது ஆங்கிலத்தில் சொல்ல வேண்டும் என்றால், பீப்புள், மை பீப்புள், ஹிஸ் பீப்புள். நம்மெல்லாம் யாரு என்று கேட்டால் ஜனம்னா என்ன? மனுஷர்கள். அது ஒன்று. 2வது யாரு என்று கேட்டால், கர்த்தரை ஏற்றுக்கொண்டு அவருடைய ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்ல வேண்டும், என்னை பார்த்து சொல்ல வேண்டும், ஜான் சாமுவேல் நீ என் ஜனமாய் இருக்கிறேன், நீ என் ஜனமாய் இருக்கேன் அவர் சொன்னாலே
ஆட்டோமேட்டிக்கலி அவர் எனக்கு என் தேவனாய் இருக்கிறார். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? அது ரெண்டாவது. மூன்றாவது, உங்களை சார்ந்தவர்கள். முதல்ல உங்க புருஷன், உங்க மனைவி, உங்க பிள்ளைகள், உங்க பெற்றோர்கள், உங்கள் மாமியார், உங்கள் மருமகள், உங்கள் பாஸ்டர், உங்கள் ஹவுஸ் ஓனர், நீங்கள் வேலை செய்கிற இடத்துல சூப்பரண்டன்ட், மேனேஜர், சூப்பர்வைசர், யாரா இருக்கட்டும், போகையிலும் வருகையிலும் யாரா இருந்தாலும் உங்களை பார்த்து சொல்ல வேண்டும், இவர்கள் கர்த்தருடைய ஜனமாய் இருக்கிறார்கள் என்று சாட்சி சொல்ல வேண்டும். கைகளை வைத்து ஆமென் சொல்ல மாட்டீங்களா? எஸ். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்போ அது ஹீப்ரூல 3 வார்த்தைகள். என்கிற வார்த்தை அப்படின்னா பீப்புள், அமி அப்படின்னா மை பீப்புள், அமோ அப்படின்னா ஹிஸ் பீப்புள். 3 காரியங்கள் அங்க நாம் பார்ப்போம். இதை நம்ம லைட்டா நாம பார்க்க போறோம். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் நம்மை முதல்ல யாராக சிருஷ்டித்தார் என்று கேட்டால், ஆண்டவர் நம்மை தேவ பிள்ளைகளாக சிருஷ்டிக்கவில்லை. ஆண்டவர் நம்மை முதல்ல யாராக சிருஷ்டித்தார்? தோத்திரம் பதிலே காணும். ஆண்டவர் ஆதாமை சிருஷ்டிக்கும் போது எப்படி சிருஷ்டித்தார்? தேவ பிள்ளையா சிருஷ்டித்தாரா? இல்லை. ஆண்டவர் எப்படி சிருஷ்டித்தார்? ஆணும் பெண்ணுமாக, மனுஷனாக. ஆண்டவர் நம்மை சிருஷ்டிக்கும் போது எப்படி சிருஷ்டித்தார்? மனுஷனாக சிருஷ்டித்தார். மனுஷன், மேன். ஆடாம் அப்படின்னா என்ன கேட்டனா மேன், மேன்கைண்ட். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்படின்னா என்ன என்று கேட்டால், அந்த ஆதாமுடைய சரியான மீனிங் நான் உங்களுக்கு கொடுத்தேன்னா நீங்க பயங்கர வைராக்கியம் ஆயிருங்க. அதான் ஹீப்ரூ. நான் ஹீப்ரூ டீச் பண்றேன். நான் ஆக்சுவலி ஒரு ஜூ. என்னுடைய அப்பாவுடைய பாட்டி ஒரு யூத ஸ்திரீ. அவங்களுடைய ஜீன் எனக்குள்ளார இருக்கு. அதனால ஹீப்ரூ வேர்ட்ஸ் பார்க்கும்போது எனக்குள்ளார ஒரு காரியம் ஆப்ரேட் ஆகும். மகிமைப்படுத்துவதற்காக சொல்லவில்லை, தேவனை உயர்த்துவதற்காக சொல்லுகிறேன். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? எஸ். அப்படின்னா என்ன என்று கேட்டால், பீப்புள் அப்படின்னா மனுஷன் அப்படின்னா என்ன அர்த்தம் கேட்டோம்னா, கண்கள் திறக்கப்படுதல். பாருங்க, மிருகத்துக்கு கண்கள் திறக்கப்படாது. கண்கள்னா இந்த கண்களை சொல்ல, ஆவிக்குரிய கண்கள், அண்டர்ஸ்டாண்டிங். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? கண்கள் திறக்கப்படுதல்னா என்ன? நம்முடைய புரிதலை திறக்கப்படுதல். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? இருதயத்தை திறக்கப்படுதல் அப்படின்னா என்ன? நம்முடைய கேரக்டரை டச் பண்றார், கேரக்டரை ஓபன் பண்றார். ஆமென், ஹல்லேலூயா. ஆமா, ஒரு காரியத்துக்கு ஒரு விளக்கம், ஒரு புரிந்து கொள்ளுதல் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். 3 அர்த்தங்கள் உண்டு நம்முடைய வாழ்க்கையில. 3 அர்த்தங்கள். ஒன்று என்ன என்று கேட்டால், எழுத்தின்படியான அர்த்தம், வேதத்தில் இருக்கிற எழுத்தின்படியான அர்த்தம். அப்படின்னா என்ன? லாங்குவேஜ் மீனிங். ரெண்டாவது என்னன்னு கேட்டால், ஆவிக்குரிய அர்த்தம், ஆவிக்குரிய ஸ்பிரிச்சுவல் மீனிங். மூன்றாவது என்ன என்று கேட்டால், இறையியல் சம்பந்தப்பட்ட அர்த்தம், அப்படின்னா தியாலஜிக்கல் மீனிங். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? தியாலஜிக்கல் மீனிங் என்பது டிவைன் ரெவலேஷன். ஹல்லேலூயா. ஆம். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்போ முதல்ல நம்ம யாரா இருக்கிறோம் என்று கேட்டால், மனுஷனாக இருக்கிறோம். மனுஷனாக இருக்கிறவர்களுடைய கண்கள் திறக்கப்படும் போதுதான் ரட்சிப்பின் அனுபவம் வருகிறது. ஆமென். காணோம். இது வரைக்கும் என் கூட பயணம் பண்ணிக்கிட்டு இருந்தீங்க, திடீர்னு காணாம போயிட்டீங்களா என்னன்னு தெரியல. கர்த்தர் நல்லவர். ஆனா நீங்க இருக்கதான் செய்கிறீர்கள். ஆமென், ஹல்லேலூயா. எத்தனை பேர் என்னோட கூட இருக்கிறீங்க? கைகளை வைத்து ஆமென். ரட்சிக்கப்பட்ட பிறகும் இன்னும் கண்கள் அடைப்பட்ட நிலையில் இருக்கிறீங்கன்னா, அத போன்ற ஒரு பரிதாபமான ஒரு நிலை வேறு எதுவுமே இல்லை தேவ பிள்ளைகளே. ரட்சிக்கப்பட்ட பிறகும் கண்கள் திறக்கப்படாத ஒரு நிலையில் நாம் காணப்படுவோமானால் என்னத்தை சொல்ல? அதனால ஃபர்ஸ்ட் என்ன என்று கேட்டால், நான் மனுஷனா இருக்கிறேன். எத்தனை பேர் இந்த ஜெபத்தை சொல்லியிருக்கிறீங்க? என்னை மனுஷனாக படைத்ததுக்கு நன்றி ஆண்டவரே, என்னை மனுஷனாக சிருஷ்டித்ததுக்கு நன்றி ஆண்டவர். எத்தனை பேர் அதை சொல்லியிருக்கிறீங்க? ஏனென்றால் அதுதான் நம்முடைய பேசிக். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? எஸ். பாருங்க, நீங்க மனுஷனாக பிறப்பதற்கு சாய்ஸ் கிடையாது. உங்களுக்கு ஆண்டவர் நீ மனுஷனா பிறக்க வேண்டுமா இல்ல தேவதூதனா இருக்க வேண்டுமா சாய்ஸ் கொடுக்கல. சாய்ஸ் கொடுக்காமலே மனுஷனாக பிறந்தாச்சு, மனுஷனாக சிருஷ்டித்தாச்சு. அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? ஆனா மனுஷனாய் பிறந்த எனக்கு தேவ பிள்ளையாய் இருக்கணுமா இருக்க கூடாதா என்பது அது என்னுடைய சாய்ஸ்.
இந்த வித்தியாசம் எத்தனை பேர் புரியுதுன்னு எனக்கு தெரியல. இந்த வித்தியாசத்தை நீங்கள் புரிந்து கொண்டீர்கள் என்றால் அப்பதான் ஆண்டவர் சொல்வாரு, என் ஜனமாய் இருக்கிறார்கள். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? இந்த வித்தியாசம் இருக்கணும். இன்னும் வித்தியாசம் இல்லாமல் இன்னும் அப்படியே தான் நான் இருக்கிறேன், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு எத்தனையோ வருஷம் ஆகுகிறது, ஆனாலும் இன்னும் என்னுடைய மனக்கண்கள் திறக்கப்படாமல், இன்னும் என் புரிதல் திறக்கப்படாமல், இன்னும் என்னுடைய இருதயம் திறக்கப்படாமல், இன்னும் என்னுடைய கேரக்டர் திறக்கப்படாமல், இன்னும் நான் அப்படியே தான் செத்த ஜடத்தை போல நான் இருப்பேன் என்றால் வேதம் சொல்லுகிறது, நீ உயிருள்ளவன் என்று பெயர் கொண்டவனாய் இருந்தும். ஏன் ரொம்ப அமுக்கி வாசிச்சு சொல்றீங்க? தைரியமா தான் சொல்லுங்களேன். செத்தவனாய் இருப்பாய். ஓ, செத்தவனாய் இருப்பாய்ன்றது செத்தவனை போல் சொல்லணும் இல்லையா? செத்தவனாய் இருப்பாய். அன்பான எத்தனை பேர் என்னோட கூட இருக்கிறீங்க எனக்கு தெரியாது, ஆனா கர்த்தர் நல்லவன். என் கண்களை திறந்ததுக்காய் ஸ்தோத்திரம் என்று சொல்ல எத்தனை பேர் கைகளை வைத்து ஆமென் சொல்ல மாட்டீங்களா? எஸ். என்றைக்கு நீங்க ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு, அப்ப அங்க ஒரு சாய்ஸ் இருக்குது. யோவான் 1:12 பாராமல் சொல்லுங்க, அப்படி நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்? அந்த ஏற்றுக்கொள்ளுதல் என்பது சாய்ஸ். ஏற்றுக்கொள்ளணுமா அல்லது ஏற்றுக்கொள்ள வேண்டாமா? யோசிச்சு பாருங்க. மனுஷனாய் பிறப்பதற்கு, மனுஷனாய் சிருஷ்டிப்பதற்கு சாய்ஸ் இல்லை, ஆனா இயேசுவை ஏற்றுக்கொண்டு தேவ பிள்ளையாய் மாறுவதற்கு சாய்ஸ் உண்டு. அங்கதான் அந்த சாய்ஸ் இருப்பதற்காக, அந்த சாய்ஸ் வேண்டும் என்பதற்காக கண்கள் திறக்கப்படுகிறவர்களுக்கு மட்டும்தான் அந்த சாய்ஸ் கிடைக்கிறது. அந்த கண்கள் திறக்கப்பட்ட நிலையில தான் அந்த சாய்ஸ் அவன் எடுத்துக்கிறான். கண்கள் பூட்டப்பட்ட நிலையில இருக்காது. இதுதான் வித்தியாசம். அந்த வித்தியாசத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கைகளை வைத்து ஆண்டவரே அந்த வித்தியாசத்தை தந்ததுக்காய் ஸ்தோத்திரம், அந்த வித்தியாசத்தை உண்டு பண்ணதுக்காய் ஸ்தோத்திரம். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? ஹல்லேலூயா. அப்பதான் ஆண்டவர் உங்களை பார்த்து என் ஜனம் என்று சொல்ல வேண்டும் என்றால் 2 குவாலிஃபிகேஷன் இருக்கு. ஒன்று, இயேசுதான் உங்கள் மேசியா, இயேசுதான் உங்கள் தேவன். வேற யாராவது உங்கள் தேவனா இருக்கிறாங்களா? இல்லையே. நீங்க தைரியமா சொல்லலையே. வேற யாராவது உங்கள் தேவனா இருக்கிறீங்களா? 2 பேர் தான் தலையாட்டினாங்க. பாக்கியெல்லாம் ஓ அவர் இருக்கிறார்ல இவர் இருக்கிறார்ல யோசிக்கிறீங்களா என்னன்னு தெரியல. எத்தனை பேருக்கு வேற தேவன் இருக்குன்னு எனக்கு தெரியல. இயேசு ஒருவர் தான் தேவன், இயேசு மட்டும்தான் தேவன், வேற தேவன் எனக்கு இல்லை என்று ஆணித்தரமாய் அப்படி தெளிவாய் இருக்கிறவர்கள் கைகளை வைத்து இயேசுவே நீர் ஒருவரே தேவன், வேற தேவன் இல்லை. ஆமென். வேற தேவன் இருக்காங்களா? தேவன்னா என்ன? தேவன் அப்படின்னா என்ன? தேவன்னா கடவுள் அப்படின்னு இந்த கான்டெக்ஸ்ட். இயேசுவை தவிர வேற தேவனே இல்லை அப்படின்னு என்ன கேட்டனால், இயேசுவை விட முக்கியத்துவம் எனக்கு வேற யாரும் இல்லை. God is more important, most important. அவரை விட இம்பார்ட்டன்ட் ஆனது ஒண்ணுமே இல்லை. அப்ப God அப்படின்னா என்ன? மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். முதல். அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, உன் தேவனாகிய கர்த்தரை நீங்க எப்படி தொழுது கொள்ள வேண்டும், நீங்க எப்படி எப்படி அன்பு கூற வேண்டும்? முழு அப்படின்னா என்ன? கொஞ்சம் மட்டும் கொடுத்துட்டு பாக்கி அப்படி இல்லை. முழுனா என்டையர். மோஸ்ட், அந்த முழுனா மோஸ்ட், முழு இருதயத்தோடும் முழு பலத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு ஆவியோடும். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? முழு 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 அப்படின்றத நம்ம மத்தேயு 22:37 வாசிக்கிறோம். யோசிச்சு பாருங்க. அன்பான கர்த்தர் ரொம்ப முக்கியம். அப்போ வேற யாராவது கடவுளா இருக்க வாய்ப்பு இருக்கா? இருக்கு. யாருக்கு நீங்க முக்கியத்துவம் கொடுக்குறீங்க? பணத்துக்கு நீங்க முக்கியத்துவம் கொடுப்பீர்கள் என்றால் பணம் உங்களுக்கு கடவுளா மாறுது. வேதம் சொல்லுகிறது, ஒரு சிலருக்கு வயரே தங்களுக்கு தேவனா இருக்கிறார்கள். The belly are their gods. பெல்லி அப்படின்னா என்ன என்று கேட்டால், மாம்சத்துக்குரிய காரியங்கள் தான் அவங்களுக்கு தேவனா இருக்கு. காசு பணம் தான் தேவன். ஒரு சிலருக்கு ஜாதி. ஒருத்தர் சொல்லியிருக்கிறார், நீங்க நம்மால மட்டும் இருந்தீங்கன்னா
எங்கேயோ போயிருப்பீங்க. ஆமா, எங்கேயோ போயிருப்பேன். கரெக்ட். நம்மால பிறக்காமல் இருந்ததுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அன்றைக்கு தான் உண்மையிலே உணர்ந்து நம்மாலை பிறக்காததுக்காய் ஸ்தோத்திரம். ஏன்னா நம்மாலை பிறந்திருந்தா இவங்க நம்மாலதான் மாற்றிருப்பாங்க என்றாமல் ஆண்டவர் என்னை பார்த்து நம்மாலும் சொல்லியிருக்க மாட்டாரு, மனுஷன் தான் சொல்லியிருப்பான். நம்மாளு எங்க போய் சொல்ல. என்றைக்கு தான் இந்த நம்மால் மாறப்போகுதோ தெரியல. 3 பேர் நடுவுல 4ஆம் ஆளாகிய நம்மாளாகிய ஆண்டவர். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? அந்த நம்மாளோட நம்மாளா இருந்தா பிரச்சனை கிடையாது. ஆனா மாம்சத்தின் அடிப்படையில் நான் மலையாளி, நீ மலையாளி, நான் இந்த ஊர், நீ இந்த ஊர், நான் அந்த இது, நீ இந்த இது, அங்கதான் பிரச்சனையே வரும். ஆதாமுடைய கரெக்ட் மீனிங் என்ன தெரியுங்களா? பல மீனிங்கில் ஆதாமுடைய கரெக்ட் மீனிங் என்ன தெரியுங்களா? மனுஷனாக சிருஷ்டிக்கும் பொழுது ஆதாமுடைய கரெக்ட் மீனிங் நான் சொன்னால் பயங்கரமான வைராக்கம் உங்களுக்கு வந்துடும். சரி, ஆதாம்னா என்ன தெரியுங்களா? ஆதாமில் ஆலஃப் டாலத் மேம்னு இருக்குது அந்த ஹீப்ரு எழுத்து. அந்த ஆலஃப் நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா இயேசுன்னு வரும். அந்த டாலத் அண்ட் மேம் நீங்கள் எடுத்தீங்கன்னா டம்னா பிளட்னு அர்த்தம். அப்போ ஆதாம்னா யாருன்னு கேட்டோன்னா இயேசுவின் ரத்தத்துக்குரியவன். எத்தனை பேருக்கு தெரியும் ரட்சிப்புக்கு முன்னாடியே சிருஷ்டிப்புக்கும் இயேசுவின் ரத்தம் தேவைப்பட்டு? எத்தனை பேருக்கு தெரியும்? எத்தனை பேருக்கு தெரியும்? நம்ம ரட்சிக்கப்படுவதற்காக மட்டுமே இயேசுவின் ரத்தம் நினைக்க கூடாது. நம்மை சிருஷ்டிப்பதற்காகவும் இயேசுவின் ரத்தம் தேவைப்பட்டுச்சுன்றது எத்தனை பேருக்கு தெரியும்? அவன் தான் ஆதாம். அந்த நிலையில கண்களை திறக்கப்படுகிறவன் அவன் தான் மனுஷன். யாரு? இயேசுவின் ரத்தம் உடையவன். ஒரு சிலர் சொல்லுவாங்க தாத்தாவுடைய ரத்தம் எனக்குள் ஓடுது, பாட்டியோட ரத்தம் எனக்குள் ஓடுது, ஆனால் தான் தாத்தாவுடைய திருட்டு புத்தி உனக்குள் இருக்கு, ஆனால் தான் பாட்டியுடைய தந்திர புத்தி உனக்குள் இருக்கு. எனக்குள் இயேசுவின் ரத்தம் இருக்குன்னு சொல்லிப்பார், இயேசுடைய கபடற்ற சுபாவம் நமக்குள் உண்டாகும். எவ்வளவு பெரிய விஷயத்தை சொல்றேன். தோத்திரம் தோத்திரம். அநேகருக்கு எம்மேல் ஆத்திரம் ஆத்திரம். ரத்தத்தை பேசி விட்டாரே, ரத்தத்தை பேசி விட்டு. உங்களுக்குள் யாருடைய ரத்தம் ஓடுது? அம்மா அப்பாவோட ரத்தம் ஓடுதுன்னு சொல்லிடாதீங்க ஐயா. தோத்திரம் 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 ஆண்டவரே. நம்ம இதுவரைக்கும் நாம் நினைக்கிறோம் என்ன, ரட்சிப்புக்கு தான் இயேசுவின் ரத்தம் நினைச்சிட்டு இருக்கீங்க. பாத்தீங்களா? அங்கதான் இல்லையா? சிருஷ்டிக்கப்படுவதற்கு உம்முடைய ரத்தம் தேவைப்பட்டது. கைகளை வைத்து ஆமென் சொல்ல மாட்டீங்களா? ஆதாம் யார் என்று கேட்டால் இயேசுவின் சாயலாய் மாத்திரமல்ல, இயேசுவின் ரத்தத்தினாலே சிருஷ்டிக்கப்பட்டவன். கைகளை வைத்து ஆமென் சொல்ல மாட்டீங்களா? இந்த வைராக்கியம் நமக்குள்ள இருக்க வேண்டும். அவன் தான் முதல் மனுஷன் ஆதாம். ஆதாம்னா யாரு? கண்கள் திறக்கப்பட்டான். என்ன கண்கள்? டே, உனக்குள்ளார உன் அப்பாவோ அம்மாவுடைய ரத்தம் இல்லடா, உனக்குள்ளார என்னுடைய ரத்தம். எவ்வளவு பெரிய விஷயம். இதை நம்ம ஜெபத்துல அறிக்கை செஞ்சிருக்கிறோமா? ஆண்டவரே, என் சரீரத்தில் உம்முடைய ரத்தம் இருக்கிறதாப்பா. அறிக்கை செஞ்சிருக்கீங்களா? தோத்திரம். இன்னும் தாத்தா ரத்தம் தான் இருக்கு ஆண்டவரே, பாட்டி ரத்தம். இதுல இருந்து எப்பதான் தாத்தா பாட்டில இருந்து என்னைக்கு தான் விடுதலை, அன்னைக்கு தான் ரட்சிப்படைகிறோம். கைகளை வைத்து எத்தனை பேர் என்னோட கூட இருக்கிறீங்க? கைகளை வைத்து ஆமென். இந்த வைராக்கியம் நமக்குள்ள இருக்க வேண்டும். எனக்குள் இயேசுவின் ரத்தம் ஓடுகிறது. சொல்லுங்க எல்லாம் வாய் திறந்து. எனக்குள் சொல்ல மாட்டீங்களா? எனக்குள் இயேசுவின் ரத்தம் ஓடுகிறது. ஆமென். எஸ், அல்லேலூயா. அது ஓ பாசிட்டிவா இருக்கலாம், பி நெகட்டிவ், அதை பார்க்காதீங்க. பாசிட்டிவ் நெகட்டிவ் பிளட் குரூப் எல்லாம் பார்க்காது. பிளட் குரூப் எல்லாம் வந்தது பாவத்துக்கு அப்புறம், வீழ்ச்சிக்கு அப்புறம். வீழ்ச்சிக்கு முன்னாடி ஏது பிளட் குரூப்? இயேசுவின் ரத்தத்தால் சிருஷ்டிக்கப்பட்டவர்கள். கைகளை வைத்து என்றைக்கு இயேசுவின் ரத்தம் போய் ஆதாமின் ரத்தம் வந்துச்சோ, குளறுபடி வந்து போச்சு ஐயா. ஐயா, குளறுபடி வந்து போச்சு. அப்போ அந்த ரத்தத்தினால் ஏற்பட்ட குளறுபடியை சீர்படுத்துவதற்காக தான் ஆண்டவர் தம்முடைய ரத்தத்தை சிந்துவதற்கு அந்த நிபந்தனை ஏற்பட்டது. என்ன பண்றது? ரத்தத்தினுடைய கோளாறை சீர்படுத்துவதற்கு தன்னுடைய ரத்தத்தை சிந்துவதற்கு ஒரு நிபந்தனை, ஒரு நிர்பந்தம் வந்தது. எத்தனை பேர் என்னோட கூட இருக்கிறீங்க?
கைகளை வைத்து ஆமேன்னு சொல்ல மாட்டீங்களா? அப்போ ரட்சிக்கப்படுவதற்கு முன்னாடியே இயேசுவின் ரத்தம் எனக்குள் ஓடுதுன்னா, அப்ப ரட்சிக்கப்பட்ட பிறகு எவ்வளவா இயேசுவின் ரத்தம் எனக்குள் ஓட வேண்டும்? கம்மியாயிருச்சு, எல்லாம் வைராகியம் எல்லாம் கம்மியாயிருச்சு. யோசிச்சு பாருங்க, இன்னும் எவ்வளவாய் நமக்குள் அந்த வைராகியம் இருக்க வேண்டும் சிந்தித்தவர். இயேசுதான் அந்த வைராக்கியம். வைராக்கியம்னா என்ன தெரியும்? வைராக்கியம்னா என்ன யாராவது சொல்ல முடியுங்களா? அந்த ஜெலஸ் அல்ல, JEALOU, அந்த ஜெலஸ் அல்ல, ZEALOUS, ஜெலஸ்னா என்ன அர்த்தம் யாராவது சொல்ல முடியுமா? வைராக்கியம் அப்படின்னு என்ன அர்த்தம்? கர்த்தாவே, வைராக்கியம் அப்படின்னு என்ன அர்த்தம்? வைராக்கியம்னா என்னன்னு தெரியாதா? தோத்திரம், நீங்கள் வைராக்கியமாய் இருக்கிறீர்கள், அதுல இருந்தே புரிஞ்சுக்கோங்களேன் வைராக்கியம்னா என்னன்னு. வைராக்கியம்னா என்ன தெரியுமா? எடுத்த முடிவுல நான் மாற மாட்டேன், அதுதான் வைராக்கியம். எடுத்த முடிவு எடுத்ததான். பாசிட்டிவா சொல்றேன், ஆமேன்னு சொல்ல மாட்டீங்களா? எஸ், இயேசுதான் கடவுள் நான் தீர்மானம் எடுத்தானா இல்லையா? அந்த தீர்மானத்துல மாற்றமே இல்லை. கைகளை வைத்து ஆமேன்னு சொல்ல மாட்டீங்களா? எவ்வளவு பணம் வந்தாலும் பணம் எனக்கு என் கால்கள் கீழே, இயேசு என் தலைக்கு மேல. கைகளை வைத்து ஆமென். ஆனால் தான் ஆண்டவர் சொன்னாரு, வானம் என்னுடைய சிங்காசனம், பூமி என்னுடைய பாதப்படி என்று சொன்னார். அது அர்த்தம் என்ன என்று கேட்டால், சிருஷ்டிகர் அவர், சிங்காசனம் சிருஷ்டி எல்லாமே பாதப்படி தான். சிருஷ்டி யோசிச்சு பாருங்க. ஆனா நாம் என்ன செய்யறோம்? சிருஷ்டியை எடுத்து தலைக்கு மேல் வச்சதுனால தான், இயேசுவை விட பணத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதுனால தான் பிரச்சனையே வருது. அங்கதான் பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது. அப்ப அப்படிப்பட்டவளை பார்த்து ஆண்டவர் சொல்வாரா, இவர்கள் என் ஜனமா இருக்க சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. இன்றைக்கு நிறைய பேர் ஆண்டவருக்கு எப்படி இருக்கிறீர்கள், உங்க பணம் விஷயத்தை வச்சு கண்டுபிடிச்சிடலாம், பணத்தை வச்சு கண்டுபிடிச்சிடலாம். ஆண்டவர் தான் உங்களுக்கு தேவனா இல்ல வேற யாரோ உங்களுக்கு தேவனா என்பதை டெஸ்ட் பண்ணக்கூடிய ஒரே ஒரு மிகப்பெரிய டெஸ்ட் எது என்று கேட்டால், பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாய் இருக்கிறது. பணத்தை அதாவது இந்த பண விஷயத்துல நீங்கள் எப்படிப்பட்ட மனநிலை உள்ளவர்களாய் இருக்கிறீர்கள் ரொம்ப முக்கியம். பண ஆசை என்றால் என்ன தெரியுமா? பணத்தின் மேல் ஆசை அல்ல. பண ஆசை பாருங்க, பணம் எல்லா தீமைக்கும் வேறல்ல, பண ஆசை தான் எல்லா தீமைக்கும் வேறு. நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். இப்ப நீங்க சொல்லுங்க, நான் இப்ப கொடுக்கிற பத்தி பேசவில்லை, தயவுசெய்து தப்பா நினைக்காதீங்க. கொடுக்கிற பத்தி நீங்க தசமபாகம் காணிக்க, நான் அந்த பக்கமே வரல. ஆஸ் a whole பணம் விஷயத்தை குறித்து உங்கள் மென்டாலிட்டி என்ன, அதை தான் இங்க உங்களை உணர்த்தும்படி கர்த்தனை கொண்டு வந்திருக்கார். அவ்வளவுதான். பாயிண்ட் நம்பர் 1, இயேசுதான் உங்கள் மேசியாவா இருக்கிறாரா இல்லை என்பதை டெஸ்ட் பண்ணோம்னா, பணம் விஷயத்துல நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்? பண ஆசை அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுங்களா? யாராவது சொல்ல முடியுங்களா? பண ஆசைன்னா என்ன அர்த்தம்? பணத்தின் மேல் ஆசைன்னு சொல்லக்கூடாது, ஓடியே போயிருவேன் நான். பண ஆசை அப்படின்னா என்ன சொல்லுங்க பார்க்கலாம். பணத்தினால என்ன வேணாலும் நான் சாதிப்பேன் என்கிற மென்டாலிட்டியோடு இருக்கிறவர்கள் பண ஆசை உள்ளவர்களாக இருக்கிறார்கள். என்ன நடந்தாலும் பேங்க் பேலன்ஸ் எவ்வளவு இருக்குது, என்ன நடந்தாலும் கர்த்தர் என்னோட கூட இருக்கிறான்ற ஒரு மென்டாலிட்டி வருது பாத்தீங்களா? அவன் பண ஆசை உள்ளவன் அல்ல, அவன் கர்த்தர் மேல் ஆசை உள்ளவனாய் இருக்கிறான். எந்த ஒரு விஷயமானாலும் பணத்தினால் தான் சால்வ் பண்றோன்றது அது வேற விஷயம், அது வேற விஷயம். எத்தனை பேர் என்னோட கூட இருக்கிறீங்க? கைகளை வைத்து ஆமென். ஒரு சிலருக்கு கவலை இல்லை. ஏன் கவலை இல்லை கேட்டா, பேங்க்ல பேலன்ஸ் இருக்குது, பீரோல நகை இருக்குது, அப்புறம் என்னது, நாகர்கோவில் பக்கத்துல ரப்பர் தோட்டம் இருக்குது. இப்படிதான் ஒரு குஜராத் இருந்த ஒருத்தர் அப்படிதான் யோசிச்சாரு. அவர் 600 கோடிக்கு அதிபதி, 600 crores அதிபதி, பயங்கரம், அநேக வருமானங்கள், வைர வியாபாரி. 2004ஆம் ஆண்டுல ஜனவரி 26 நம்ம குடியரசு தினம் அன்று
குஜராத் ஒரு பெரிய பூமி அதிர்ச்சி வந்து ஞாபகம் இருக்கா? 600 கோடி சொத்து இருக்கிறவர் அந்த பூமி அதிர்ச்சியில அடுத்த நிமிஷமே பிச்சைக்காரனா மாறிட்டார். பிச்சைக்காரன கேவலமா மாறிட்டார். ஒரு 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 ஓட்ட தட்டு எடுத்துட்டு நிக்கிறார், கியூல சாப்பாடு கிடைக்குமான்னு நிக்கிறார். மனைவி, பிள்ளைகள், சொத்து எல்லாம் போயிடுச்சு. நீச்சல் குளத்தோட இருந்த வீடு, அவர் வந்து 10 மாடி வீடு, அதுக்கு மேல் நீச்சல் குளம் வச்சிருந்தார். 10 மாடி 10வது மாடியில நீச்சல் குளம். ஒரு செகண்ட்ல பூமி அடிச்சு அப்படி ஒரு ஆட்டு இப்படி ஒரு ஆட்டு. அவர் ஓடி வந்து பார்க்கும் பொழுது மனைவி, பிள்ளைகள், 10 காரு நீச்சல் குளத்துல அப்படியே உள்ள போய் நீச்சல் குளத்துல மண் அப்படியே நிரம்பி அப்படியே அப்படியே உள்ள போயிடுச்சு. அவ்வளவுதான். நிக்கிற ஒரு செகண்ட்ல எல்லாம் அவுட். நல்லா புரிஞ்சுக்கோங்க அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, பணம் இருக்கிறதுனால என்ன வேணா சாதிக்கலாம் நினைச்சீங்கன்னா அப்படிதான் முடிவு வரும். அவர் இருப்பதினால் நான் என்ன வேணாலும் சாதிப்பேன். கைகளை வைத்து சொல்லுங்க, ஆண்டவரே நீர் இருக்கும் பொழுது நான் என்ன வேணாலும் உமக்காய் சாதிப்பேன். கைகளை வைத்து ஆமேன் சொல்ல மாட்டீங்களா? எத்தனை பேர் என்னோட கூட இருக்கிறீங்க? கைகளை வைத்து ஆமேன். பணம் விஷயத்தை எப்படி இருக்கிறீங்க? ரெண்டாவது, பண ஆசை அப்படின்னு என்ன அர்த்தம் தெரியுங்களா? பணத்தை கொண்டு தேவ சித்தத்தை நிறைவேற்றாமல் உங்களுடைய இஷ்டம் போன்ற சித்தத்தை நிறைவேற்றீங்க பாத்தீங்களா? அதுதான் பண ஆசை. ஆனா ஆண்டவருக்காக எதுவும் செய்யாம தனக்காக எல்லாம் செஞ்சு 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 அப்புறம் இங்க வந்துட்டு வேறொரு ஆசை இல்ல இயேசு ராஜான்னு ஆண்டவர். ஐயா, எவ்வளவு பெரிய பொய்! வேறொரு ஆசை இல்ல ராஜான் பாட்டு வேற பாடுறாங்களே, எவ்வளவு துணிகரம்! யோசிச்சு பாருங்க அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே. இப்ப எத்தனை புரியுது? பாட்டு பாடுவதனால மகிமை அல்ல, அதன்படி வாழ்வதனால தான் மகிமை என்று எத்தனை பேருக்கு புரிகிறது? கைகளை வைத்து ஆமென் சொல்ல மாட்டீங்க? ஹல்லேலூயா. பண ஆசை. ஆண்டவரை நேசிக்கிறீர்களா அல்லது பணத்தை நேசிக்கிறீர்களா? நல்லா கவனிங்க. இன்னைக்கு அநேகர் கேட்கிறாங்க, தசமா காணிக்கை வந்து அது வந்து பழைய ஏற்பாடு, தசவாகம் புதிய ஏற்பாடு அப்படி. ஐயா கவனிங்க, எத்தனை பேர் தெரியும் பணம் விஷயத்த சரியில்லைன்னா ரட்சிப்பு இல்லைன்னு எத்தனை பேர் தெரியும்? நிறைய பேர் என்ன சொல்றாங்க? கிருபையினால் ரட்சிக்கப்பட்டோம். ஐயா, கிருபையினால் ரட்சிக்கப்பட்டோன்றது 100 சத்தியத்துல அது ஒரு 10, பாக்கி 90க்கு என்ன பண்ணுவீங்க? 90க்கு என்ன பண்ணுவீங்க? What will you do? ஆண்டவர் இயேசு என்ன போதிக்கிறான்றதை பாருங்க. அவர் என்ன பைபிள் என்ன போதிக்கிறான்ற கரெக்டா புரிஞ்சுக்கோங்க. மத்தேயு 23:23 வாசிக்க வேண்டாம். சொல்றாரு 23:23 சொல்றாரு, தசபாகத்தை கொடுக்கிறத விட்டு விடாதீங்கள்ன்றார். அப்ப தசபாகம் கொடுக்கணும்ன்றாரு, ஆனா உங்க உள்ளத்துல விதைக்கணும். ரைட், அது ஒண்ணா. ரெண்டாவது வந்து என்ன அப்படின்றான, ஆண்டவரா இயேசு சகையோட வீட்டுல வந்து போதிக்கிறார். என்ன போதிச்சாருன்னு தெரியல, ஆனா சகையோட வாயிலிருந்து வந்த அறிக்கை போதனை கேட்க கேட்க, ஆண்டவரே என் ஆஸ்திகள் பாதியை ஏழைக்கு கொடுக்கிறேன் அப்படின்னாரு. அப்பயாவது ரட்சிப்பு வருமான்னு பார்த்தனா, அப்ப ரட்சிப்பு வரல, அப்ப 50% கொடுக்கணும்ட்டார். இன்னொரு இடத்துல மத்தேயு 19 சொல்றாரு, ஒரு வாலிபன் வர்றான் ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே அவன் கொழுப்ப பாருங்க, நித்திய ஜீவன் அடைவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? நான் கேள்வி, நீ இப்படி எல்லாம் செய்ய வேண்டும். ஆண்டவரே, நான் சண்டே கிளாஸ்ல பிள்ளைன்றதை மறந்துட்டீங்களா? நான் பொழிச்சூலூர் போய் சண்டே கிளாஸ் எல்லாம் அட்டன் பண்ணவன், அங்க வந்த பம்மல் ரெகோபோட் சபைக்கு வந்து நான் அட்டன் பண்ணவன், அதனால எனக்கு எல்லாமே தெரியும். அப்படியா? அப்போ உன்னிடத்தில் ஒரு குறை உண்டு. என்ன? உன்னிடத்தில் இருக்கிற யாவற்றையும் விற்று, அப்படின்னு என்ன 100% விற்று அப்புறம் எனக்கு பின் சென்று வா, நீ ஓட்டாண்டி ஆவாய் அப்படின்னு சொன்னாரா? இல்ல, உனக்கு மிகுந்த பொக்கிஷம் உண்டாயிருக்குன்னாரு. லூக்கால் நான் வாசிக்கிறோம், அந்த அந்த வாலிபன் இந்த வார்த்தையில கேட்டு மிகுந்த வேதனை அடைந்தவனாய் போனான். இயேசுவின் வார்த்தையை கேட்டு மிகுந்த வேதனை அடைந்தவனாய் போனான். யார் தெரியுமா? பண ஆசை பிடிச்சவன். பண ஆசை பிடித்தவனுக்கு
முடிவு என்ன தெரியுமா? மிகுந்த வேதனை. ஐயோ, கிரேட் பெயின். இப்போ மறுபடியும் இயேசு சகே வீட்டில் போதிக்கிறார். என்ன போதிக்கிறாரு, என்ன போதிச்சாருன்னு தெரியல. இவனுக்கு கொழுந்து விட்டு எரிக்கிறது அனுபவம். ஆண்டவரே, நான் அநியாயமா ஏதாவது வாங்கினது உண்டானால் 3-4 மடங்கு கொடு, 400% கொடுக்கணும்ட்டார். நான் 400 எத்தனையாய் கொடுக்கிறேன். டக்குன்னு ஆண்டு இறங்கினாரு. ஆயத்தம் ஆயிட்டான். எஸ், இவன் ஆபிரகாமின் குமாரனா இருக்கான்லவா. இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு எப்ப வந்தது? பண ஆசையிலிருந்து மாறி இயேசுதான் எனக்கு மேசியா என்ற அந்த மனம் உடையவனாய் மாறின பிறகு ஆண்டவர் சொல்றாரு, இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. அப்ப ரட்சிப்பு எதனால் வந்தது? கிருபையினால் வந்தது. ஆண்டவரே, ஐயா, ரட்சிப்பு கிருபையினால் வந்ததல்ல, ரட்சிப்பு கிருபையினாலும் வந்தது. அப்படின்னா கிருபையை தவிர இன்னும் ஏகப்பட்ட பாயிண்ட்ஸ் இருக்குன்னு அர்த்தம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஆண்டவர் உனக்கு என் கிருபை போதும் அந்த இடத்துல அவன் சொல்லவில்லை. எப்பா, 1000 கிருபை இருந்தாலும் பண விஷயத்து உனக்கு ஒரு தெளிவு இல்லைன்னா ஒன்றும் நடக்காதப்பா. கிளீனா சொல்லிட்டாரு. ஐயா, அப்ப கிருபை இருந்து பிரயோஜனம் இல்லையா? கிருபை இருந்து உனக்கு பண விஷய தெளிவு இல்லைன்னா ரட்சிப்பை இழந்துடுவேன். அதனால்தான் ஆண்டவர் சொல்றாரு, ஐஸ்வர்யவான் பரலோகராஜ்யத்தில் பிரவேசிப்பது கூடாத காரியம் அப்படின்றார். ஆங்கிலத்தில் it is difficult for the rich to enter the kingdom of heaven. Why did the Lord say that? Oh. எத்தனை பேர் என்னோட கூட இருக்கிறீங்க? பணம் விஷயத்தில் நாங்கள் தெளிவுள்ளவளாக இருக்க எங்களுக்கு உதவி செய்வீராக. கைகளை வைத்து ஆமேன்னு சொல்ல மாட்டீங்களா? ரைட் ரைட். அடுத்தது அமி அப்படின்னு என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா, மேசியாவுக்கு என்ன ஒரு மீனிங் என்னன்னு கேட்டா, அபிஷேகிக்கிறவர், அபிஷேகம் பண்ணப்பட்டார். அமி அப்படின்னு என்ன கேட்டா, நல்ல பேதுருடைய மார்க்குடைய மாடி வீட்டில் என்ன நடந்தது? எத்தனை பேர் கூடியிருந்தாங்க? 3000 பேரா? 120 பேர். அதான் பார்த்தேன். அந்த 120 ஏன் சொல்லியிருக்கு? 119 இருக்கக்கூடாதா? 121 இருக்கக்கூடாதா? ஏன்னு கேட்டா, அமி என்கிற எழுத்து கால்குலேட் பண்ணி பார்த்தா ஒரு எழுத்துக்கு ஒரு நியூமரிக் வேல்யூ இருக்கு. ஆயின் என்ற எழுத்துக்கு 70, மேம் என்ற எழுத்துக்கு 40, யோத் என்ற எழுத்துக்கு 10. கூட்டுங்க எவ்வளோ? 120. அப்படின்னா என் ஜனம் என்கிற எழுத்துக்கு 120 அர்த்தம். அப்ப 120 பேர் கூட்டினதுனால்தான் என் ஜனம் என்கிற அந்த தெளிவு அங்க உண்டாயிற்று. என் ஜனம் என்கிற ஆயத்தம் உண்டாயிற்று. இனி தடையில கர்த்தர் அபிஷேகத்தை ஊற்றி விட்டார். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? அப்போ என் ஜனம் யாரை பார்த்து ஆண்டவர் சொல்வாரு? அபிஷேகத்தின் அனுபவம் இருக்கிறவர்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுவார், என் ஜனம். அபிஷேகம்னா என்ன? இது பற்றி நான் சுருக்கமாக நான் டீச் பண்ணி இத்தோடு நான் முடிச்சு விடுறேன். அபிஷேகத்தை பற்றிய தெளிவு நிறைய பேருக்கு இல்லை. ஒரு வாலிபன் என்கிட்ட வந்தான், அங்கிள் நான் இன்னும் அபிஷேகம் பெறவில்லை அப்படின்னா. எனக்கு தூக்கி வாரி போட்டுச்சு. தம்பி, உனக்கு என்ன வயசாகுது? 26 வயசாகுது அங்கிள். நீ ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை எந்த வயசில் ஏற்றுக்கொண்ட? 20 வயசு ஏற்றுக்கொண்டேன் அங்கிள். எப்போ நீ ஞானசம் பெற்ற? ஞானசம் 20 வயசு எடுத்துட்டான் அங்கிள். 20 வயசுல ஞானசம் எடுத்த நீ இந்த 6 வருஷமா அபிஷேகம் பெறலன்னு சொல்லிட்டு இருக்கிறியே, உன்னை நான் என்ன பண்றது? தெளிவில்லாமல் இருக்கிறியே. நீ அபிஷேகம் இல்லாமல் இல்ல, நீ தெளிவில்லாமல் இருக்கிற. பிரியமானவர்களே, நல்ல கவனிங்க. நீங்கள் எப்போ ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை காதால கேட்டு இருதயத்தில் விசுவாசித்து வாயினால் அறிக்கையிட்டு இயேசுவை ஏற்றுக்கொண்டீர்களோ, அடுத்த செகண்டே உங்களுக்குள் ஆண்டவர் பரிசுத்த ஆவியை தந்து விட்டார் என்று எத்தனை பேர் நம்புகிறீர்கள்? இங்க ஒரு கை, அங்க ஒரு கை, அங்க ஒரு கை எழும்புது என்றே அல்லாமல் பாதி பேருக்கு மேல அது எப்படி ஐயா அப்படின்ற மாதிரி இருக்கிறீங்களே. நான் உங்களை என்ன சொல்ல, எபேசியர் 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசியுங்கள் தேவ பிள்ளைகளே. எபேசியர் 1:13.
தோத்திரம் ஆண்டவரே. எபேசியர் எங்க தேடுறாங்களே, சீக்கிரம் சீக்கிரம் சீக்கிரம். எபேசியர் 1:13. நீங்களும் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷம் பாருங்க, ரட்சிப்பின் சுவிசேஷத்தை சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகள் ஆனபோது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். ஐயா, இதுக்கு மேல உங்களுக்கு என்னையா சந்தேகம்? என்ன சந்தேகம்? ஏன் சந்தேகம்? ஆண்டவராய் இயேசுவை நீங்க ஏற்றுக்கொண்ட உடனே அவர் உங்களுக்கு ஆவியின் அபிஷேகத்தை தந்து விட்டார். ஏன் தெரியுமா? ஜலத்தினாலும் பெறவாவிட்டால் ஆவியினாலும் பெறவாவிட்டால் அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்கு இல்லையா? ஜலத்தினால் பிறப்பது என்றால் வசனத்தினால் பிறப்பது. ஆண்டவராய் இயேசுவை நீ ஏற்றுக்கொள்ளும் பொழுது வசனத்தை ஏற்றுக்கொண்டாய். வசனத்தை ஏற்றுக்கொண்டு நீ ஜலத்தினால் பிறந்த உனக்கு ஆவியினால் நீ பிறக்க முடியாது. ஆவியினால் பிறக்க அனுபவத்தை ஆண்டவர் உங்களுக்கு தருகிறார். அதுதான் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவி உங்களுக்கு முத்திரையாக போடப்பட்டார். முடிஞ்சு போச்சு. அதை நம்புங்கள். ஆமென். நீ மௌனமா இருக்கிறப்ப இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிறகு நான் இன்னும் அபிஷேகம் பெறலன்னு சொன்னா உங்களை நான் என்னையா சொல்றது? என்னையா சொல்றது? நான் கேட்டேன், ஆண்டவரே வசனத்தை சொன்ன பிறகு அது எப்படின்னு கேட்கறாங்களே ஐயா, இவங்களுக்கு என்னத்தையா உங்களுக்கு பதில் சொல்றது அப்படின்னு சொன்ன ஆண்டவர் எனக்கு ஒரு பிளான் கொடுத்தாரு, ஒரு ஐடியா கொடுத்தாரு. மகனே, நீ இன்னொரு வசனம் கொடுத்து பாரு, அதுவும் கேட்கலாம், நீ விட்டு நான் பார்த்துக்கிறேன்ட்டார். எபேசியர் 1:13 நம்பாதவங்களுக்கு நம்ம இப்ப என்ன வசனத்தை கொடுக்க? இன்னொரு 13 வசனத்தை கொடுப்போம். லூக்கா 11:13 வசனத்தை வாசிங்க. இந்த 13 நம்பலனா அந்த 13வது நம்புங்க. 2:13 நம்பலனா உங்களை நான் என்னையா செய்ய? ஜெபிக்க தான் முடியும். பொல்லாதவளாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் பொழுது பரமபிதாவானவர் தம்மிடத்தில் வேண்டிக் கொள்வதற்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பது கொஞ்சம் கூட நிச்சயம் இல்லையேன்னு இருக்க. நீங்க அதிக நிச்சயம் இல்லாம வாசிக்கிறீங்களே. சிஸ்டர் தயவுசெய்து என் மேல ஆக்ஷன் எடுத்துறாதீங்க. ஒரு இதுக்கு தான் சொன்னேன். பரிசுத்த ஆவியை பெற்றது கொஞ்சம் கூட நிச்சயம் இல்லை என்ற வார்த்தையை அதிக நிச்சயம் இல்லாம வாசிச்சா நான் என்ன பண்ணுவேன்? மாத்தி சொல்லிட்டேனோ? இப்ப இந்த லூக்கா 11:13 கொடுத்த பிறகும் சந்தேகம் வந்தா, ஆண்டவரே காப்பாத்துங்க ஐயா, காப்பாத்துங்க. எபேசியர் 1:13 கொடுத்து பார்த்தேன், அதுலயே நம்பல. பரிசுத்த அது எங்க வந்துச்சுன்னு கேட்கறாங்க. சரி, லூக்கா 11:13 கொடுத்து பார்த்தேன், அவளிடத்தில் வேண்டிக் கொண்டால் பரிசுத்தை கொடுப்ப அதிக. இதையும் நம்பாதவங்களுக்கு என்னத்தையா கொடுக்க? பாருங்க, சந்தேகம் என்கிற நோய் எவ்வளவு பெரிய நோய் பார்த்தீங்களா? கேன்சரை விட கொடிய நோய் எது தெரியுங்களாங்க? இந்த சந்தேகப்படுறது. எங்க குடும்பத்துக்குள்ள ஒருத்தர் சந்தேகப்பட்டு நான் பட்ட பாடு கொஞ்சம் நஞ்சம் இல்லப்பா. ஐயம்மா, சாவகாசமே வேண்டாண்டா ஐயப்பா. சந்தேகப்படுறவங்ககிட்ட மாட்டி சுக்குநூறு ஆயிடுவோம். நம்ம ஒரு வழி பண்ணிடுவாங்க. தயவுசெய்து நீங்க ஒரு வசனம் வாசிக்க முடியும், தாழ்மையை கேட்கிறேன். மார்க் எழுதின சுவிசேஷம் 11:23 வசனத்தை வாசிங்க. மார்க் எழுதின சுவிசேஷம் 11:23 வாசிங்க. எவனாகிலும் இந்த மலையை பார்த்து பெயர்ந்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போய் என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று இந்த வார்த்தையை எங்க போய் சொல்ல? தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே சொல்லுகிறேன். எனக்கு இப்ப என்ன தெரியுமா சந்தேகம்? இந்த மலை எந்த மலை அப்படின்னு கேட்டீங்கன்னா, தோத்திர ஆண்டவரே, இந்த மலை அவிசுவாசம் என்ன மலையா? இந்த அவிசுவாசம் என்ன மலையை விட ஒரு மலை இருக்கு. அது எந்த மலை கேட்டா சந்தேகம் என்கிற மலை. இந்த சந்தேகம் என்கிற மலையே சந்தேகம் இல்லாமல் விரட்டுமா? எங்க போய் சொல்ல? அப்போ சந்தேகத்தை வைத்துதான் டீல் பண்ண வேண்டியதா இருக்கு.
முள்ளால் எடுக்கிற கதை. எத்தனை பேர் இது ஜெபத்தில் வச்சிருக்கீங்க? எனக்கு சந்தேகம் இருக்குதான். I have this suspicion. இந்த சந்தேகத்துடைய முதல் படி தான் அவிசுவாசம். இந்த அவிசுவாசத்துடைய அடுத்த படி என்ன? பயம். இந்த பயத்துடைய அடுத்த படி என்ன அப்படின்னு கேட்டோம்னா, சொல்லே வேண்டாம், ஏகப்பட்ட படிகள் இருக்கு, போக வேண்டாம். ஏன்னா பயத்திலே ஒரேந்து பணியா மாறிடுவீங்க, வேண்டாம், அதோடு நிறுத்துவோம். ஆனால் தான் பைபிளில் ஆண்டவராக இயேசு பயப்படாதிருங்கள் பயப்படாதிருங்கள்னு எத்தனையோ முறை சொல்லி இருக்கிறார். கைகளை வைத்து ஆமேன்னு சொல்ல மாட்டீங்களா? எத்தனை பேர் என்னோட கூட இருக்கிறீங்க? சந்தேகப்படாதீங்க. ஆண்டவரே, இந்த சந்தேகம் என்கிற மலை நான் சந்தேகப்படாமல் அகற்ற எனக்கு உதவி செய்வீராக. ஆமேன் சொல்ல மாட்டீங்களா? கைகளை வைத்து அல்லேலூயா சொல்ல மாட்டீங்க. பரிசுத்த ஆவியை பெற்றாச்சு. தயவு செய்து பரிசுத்தை பெறலன்னு சொல்லாதீங்க. நீங்க ரட்சிக்கப்பட்ட உடனே ஆண்டவர் உங்களுக்கு ஒரு பேக்கேஜா தந்துட்டார். எப்படி நீங்க செல்போன் வாங்கின உடனே ஆட்டோமேட்டிக்கலி உங்களுக்கு சார்ஜர் தந்துடுறாங்களோ, அந்த மாதிரி நீங்க ஜலத்தினால் நீங்க மறுபடியும் பிறந்து இயேசுவை ஏற்றுக்கொண்ட அடுத்த நிமிஷமே ஆவியை தந்து ஆவியினால் பிறக்க அனுபவத்தை அவர் இலவசமாய் கொடுத்து விட்டார். கரங்களை தட்டி ஆவியினால் பிறக்க எனக்கு உதவி செய்ததுக்கு நன்றி. இது சந்தேகப்படாமல் அப்படியே விசுவாசிக்க எனக்கு உதவி செய்வீராக. அப்படிப்பட்டவர்களை பார்த்து ஆண்டவர் சொல்வாரு, இவர்கள் என் ஜனமாய் இருக்கிறார்கள். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? எஸ். நல்ல கவனிங்க. இப்போ இந்த அபிஷேகம் பெற்ற நீங்க சந்தேகப்படவே கூடாது. நீங்க தயவு செய்து இந்த பாருங்க, மறுபிறப்பின் அனுபவத்தை நான் இன்னொரு நாளைக்கு நான் பேச. இன்னைக்கு மறுபிறப்பின் அனுபவத்தை பற்றி நிறைய பேருக்கு தெளிவில்லாமல் இருக்கிறாங்க. ஆவி ஆத்மா சரீரத்தில் நீங்க என்னைக்கு இயேசுவை ஏற்றுக்கொண்டீங்களோ உங்க ஆவியை ஆண்டவர் புது சிருஷ்டியாய் மாற்றி விட்டார். நீங்க எவ்வளவு பாவம் பண்ணாலும், நீங்க எவ்வளவு அதுக்கு பாவம் செய்யலாம் நான் சொல்லப்படல, எவ்வளவு பாவம் பண்ணாலும், நீங்க கர்த்தருக்கு விரோதமாக எவ்வளோ இது பண்ணாலும் உங்களுடைய ஆவி அவர் புதுசாக தான் பார்க்குறாரு. பரிசுத்தாய் கொடுத்தது எடுக்கவே மாட்டார். ஆமாம். யோவான் 14:16 வாசிங்க. யோவான் 14:16 வாசிங்க. இல்ல யோவான் இல்ல, அதான் நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன், அப்பொழுது என்றென்றைக்கு என்னது சொல்லுங்க, என்னது? அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட. என்றென்றைக்கும் உங்களுடனே கூட அப்படின்னு என்ன அர்த்தம்? நீங்க ஆவியான பெற்றுட்டீங்கன்னா கடைசி வரைக்கும் ஆவியான உங்களோட தான் இருப்பார். அவர் திரும்ப எடுக்க மாட்டார். நீங்க தான் விலகி போறீங்க, அவர் விலக மாட்டார். ஆனால் தான் சொன்னாரு, நான் உன்னை கைவிடுவதில்லை. நீங்க கைவிட்டு போனா அதுக்கு அவர் என்ன பண்ணுவார்? எத்தனை பேருக்கு இந்த தெளிவு இருக்குன்னு எனக்கு தெரியாது. அதுக்கு நீங்க பாவம் செய்யலாம் நான் சொல்ல வரல. எத்தனை பேர் புரியுது நான் என்ன சொல்ல வரேன்றத? உங்கள் ஆவி புது மனுஷனா தான் ஆண்டவர் பார்த்துக்கிறாரு. ஒருவன் கிறிஸ்துக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியாய் இருக்கிறான். ஆனா ஆத்துமா தான் தடுமாறியும் கிடக்குது. ஆத்துமா ஐயோ, ஆத்துமா ஒரு நேரத்தில் ஆமாங்குது, இன்னொரு நேரத்தில் வேணாங்குது. ஆத்மா தூங்கணுன்றது ஒரு நேரத்தில், இன்னொரு நேரத்தில் விழிக்கணுன்றது. எப்போ தூங்கணுன்றது? ஜெபம் பண்ணும்போது தூங்கணுங்கிறது. எப்போ விழிக்கணும்னு சொல்லுது? ஒருத்தனை பழி வாங்க செல்லும் பொழுது விழிக்கணும்னு சொல்லுது. எப்போ பழி வாங்கணும்னு சொல்லும்போது தூங்கவும், ஜெபிக்கிற நேரத்தில் விழிக்கவும். இது ஆப்போசிட்டா பண்ணதுனால எல்லாம் ஆப்போசிட்டா போச்சு. எத்தனை பேருக்கு புரியுதுன்னு எனக்கு தெரியல. தயவுசெய்து இதை எனக்கு நேரம் கிடையாது, இல்லைன்னா நான் அதை டீல் பண்ணிடுவேன். தயவுசெய்து பரிசுத்த ஆவியை சந்தேகப்படாதீங்க. நீங்க பாவம் பண்ணதுனால என்ன நடக்கும்? துக்கப்படுவார். மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்றுக்கொண்ட பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். துக்கப்படுத்தாதிருங்கள். துக்கப்படுவார்.
பரிசுத்தா நீங்க இடம் கொடுக்கும் பொழுது ஆண்டு என்ன செய்வாரு? உங்களை பாவத்தை குறித்தும் நீதி குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்துணர்த்துகிற ஆவியானவராய் இருப்பார். கைகளை வைத்து சொல்லுங்க, கண்டித்துணர்த்துகிற ஆவியானவர் எனக்குள் இருக்கிறார். ஆமேன் சொல்ல மாட்டீங்களா? ஆமேன் சொல்ல சொல்ல கண்டித்து உணர்த்துகிற ஆவியானவர் எனக்குள் இருக்கிறார். சொல்லுங்க வாயை திறந்து, கண்டித்து உணர்த்துகிற ஆவியானவர் எனக்குள் இருக்கிறார். யாரை கண்டித்து உணர்த்துறார்? என்னை கண்டித்து உணர்த்துகிறார். ஆமேன் சொல்ல மாட்டீங்களா? எஸ். ஆவியானவர் பெற்றதற்குரிய அடையாளம் என்ன தெரியுமா? அநேகர் அந்நிய பாஷை இது அது சொல்ல, அதில் நீ பேசுற அந்நிய பாஷை பேச, நான் நிறைய பேசுறேன். ஆனா நியாயத்தின் நாள் வந்து நீ அந்நிய பாஷை பேசுனியா, கமான் ரைட் சைடில் நில்லு. அந்நிய பாஷை பேசியா, இடது பக்கத்தில் நில்லு. அப்படி சொல்ல மாட்டார். நீங்க அந்நிய பாஷை பேசுறீங்களோ பேசலையோ அது உங்களுடைய காரியம், தேவனுடைய காரியம். நீங்க ரகசியங்களா பேசுறது, ஆண்டோடு கூட இடைப்படுறது. அந்நிய பாஷை பேசுங்க, இன்னும் அதிகமா பேசுங்க. நானும் பேசுறேன், இன்னும் அதிகமா பேசணும். ஆனா அந்நிய பாஷையை கொண்டு ஆண்டு நியாயம் தீர்க்க போறது இல்லை. அடையாளம், முக்கிய அடையாளம் எது என்று கேட்டால் ரோமர் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் இருக்கிற முக்கியமான ஒரு அடையாளம். அந்நிய பாஷையை நான் தாக்கி பேசுறத தயவுசெய்து தப்பா நினைக்காதீங்க. நல்ல இன்னைக்கு நிறைய பேர் அந்நிய பாஷை பேசுகிறார்கள், ஆனா அன்பு இல்லை. அந்நிய பாஷை பேசுகிறார்கள், ஒரு கீழ்ப்பிடுதல் இல்லை. அந்நிய பாஷை பேசுகிறார்கள், என்ன திருட்டு புத்தி மாறல, செருப்பு திருடிட்டு போயிடறானுங்க. அந்நிய பாஷை பேசுகிறார்கள், மனையை போட்டு. ஒரு நாளைக்கு ஒரு அம்மா என்று வந்தாங்க. ஐயா தயவுசெய்து பிரதர்னா என்ன தெரியுமா, அவங்க புருஷன் பேசுங்க ஐயா. ஏன்னா அவர் என் கூட இப்போ இல்லை, ஒரு பேண்டமிக் முன்னாடி ஒரு இது. இப்போ அவங்க எங்கே இருக்காங்கன்னே தெரில. இருக்கட்டும், நல்லா கவனிங்க. ஐயா அடிச்சாருன்னா தாங்க முடியல ஐயா. எனக்கு புரியாத ஒரு புதிர் என்னன்னு கேட்டா, 2 மணி நேரம் முழங்கல்ல ஜவு பண்ணுவாரு. 2 மணி நேரம் முடிச்ச கையோடே வந்து அந்நிய பாஷை பேசிக்கிட்டே நான் அடிப்பாரியா. எதுக்குமா அடிக்கிறான்னு கேட்டா, நீ போட்ட காஃபி ஃபினைல் மாதிரி இருக்குது தூ அப்படின்னு சொல்லிட்டு அடி பின்னி எடுப்பாராம். ஐயோ, அவங்க என்கிட்ட கேட்குறாங்க எப்படி அடிக்கிறார். நானும் கேட்டேன், எப்படி அடிக்கிறான்னு தெரிலமா. அதுவும் அந்நிய பாஷை பேசிட்டு அடிக்கிற உண்மையிலேயே ஆச்சரியமா இருக்கு. அவர்கிட்ட நான் பேசினேன் வைங்களேன், உங்களை அடி கூடும், அதெல்லாம் வேண்டாம். நீங்கள் இப்போ என்கிட்ட பேசின மாதிரி அவருக்கு தெரியவே வேண்டாம், விட்டுருங்க, ஜெபத்தில் வைப்போம். வேற என்ன செய்ய? அன்பான எத்தனை பேர் என்னோட கூட இருக்கிறீங்க? கைகளை வைத்து ஆமேன்னு சொல்ல மாட்டீங்களா? அந்நிய பாஷை பேசுங்கள், ஆனா அடையாளம், முக்கிய அடையாளம் ரோமர் 5:5 முடிச்சாச்சு, அவ்வளவுதான். ரோமர் 5:5 வாசிங்க. மேலும் நமக்கு அருளப்பட்ட, மேலும் எனக்கு அருளப்பட்ட என்று சொல்ல மாட்டீங்களா? மேலும் எனக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு. எல்லாம் வாழ்த்துன்னு சொல்லுங்க, எல்லாம் வாழ்த்துன்னு சொல்லுங்க. தேவ அன்பு என்னுடைய இருதயத்தில் ஊற்றப்பட்டிருக்கிறபடி. அப்போ பரிசுத்த ஆவியினால் என் இருதயத்துல தேவ அன்பு ஊற்றப்பட்டிருக்கிறது. சொல்லுங்க வாயை திறந்து, பரிசுத்த ஆவியினால் தேவ அன்பு என் இருதயத்துல ஊற்றப்பட்டிருக்கிற அந்த அனுபவம் எப்படி இருக்கும்? இந்த அனுபவத்தில் இருக்க வேண்டியவர் என்ன சொல்றாரு? பரிசுத்தை பெறலன்றாரு. இது எங்க போய் சொல்ல? எவ்வளவு வேதனை இருக்கும் ஆண்டவருக்கு. என் ஜனம் அறியாமையினால் சங்காரமாக, எவ்வளவு உண்மை யோசிச்சு பாருங்க. ஆண்டவரா ஏற்றுக்கொண்ட அடுத்த நிமிஷமே உங்களுக்கு பரிசுத்தாய் தந்து விட்டார். அடுத்த நிமிஷம், அடுத்த செகண்டே உங்களுக்கு பரிசுத்தாய் வந்தாச்சு. வந்த பரிசுத்தாவை என்றென்றைக்கும் உங்களோடு கூட இருக்கிறவர். அவரை நீங்க என்ன செய்யணும்? துக்கப்படுத்தவே கூடாது. அவருக்கு நீங்க என்ன செய்யணும்? தேவ அன்பு இருதயத்தை ஊற்றப்பட்டிருக்கும் பொழுது கர்த்தரை அன்பு கூறுகிற அன்பு அதிகரிக்கும். மனுஷனுக்கும் அன்புக்கு செலுத்துகிற அன்பு அதிகரிக்கும். விட்டு கொடுக்க முடியும், மன்னிக்க முடியும். ஆமேன்னு சொல்ல மாட்டீங்களா? குறை சொல்லி தூட்டி நடக்க மாட்டோம். யோசிச்சு பாருங்க. அப்படிப்பட்டவளை நாம் மாறுவோம். கண்களை மூடி நாம் ஜெபிப்போமா? ஆண்டவரே, உம்முடைய ஜனமாய் என்னை வைத்ததற்காய் ஸ்தோத்திரம், என் கண்களை திறந்ததற்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுங்களா? இயேசு என்கிற ஹீப்ரு மீனிங்ல, பல மீனிங்ல ஒரு மீனிங் என்ன தெரியுமா? கண்களை திறக்கிறவர். கைகளை வைத்து ஆமேன்னு சொல்ல மாட்டீங்களா? இயேசுவே என் கண்களை திறக்கிறவரே, ஆமேன்னு சொல்ல மாட்டீங்களா? சொல்லுங்க, வாயை திறந்து சொல்லுங்க. ஆண்டவரே, உம்முடைய ஜனமாய் என்னை வைப்பீராக. உம்முடைய ஜனம் என்கிற அந்தஸ்து எனக்கு தந்ததற்காய் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கண்கள் திறக்கப்பட்டு ஆண்டவரே, பணம் விஷயத்துல நான் எப்படி இருக்கிறேன்,
பணம் எனக்கு அவசியம். ஆனா பணத்தினால நான் எதை வேண்டாலும் சாதிப்பேன் என்று நினைத்தேனே, அது தப்பு. தசமபா ஏன் கொடுக்கணும்னு நினைச்சேனே, அது தப்பு. ஆண்டவர் சொல்றாரு, தசமத்தை விட்டு கொடுக்காதீங்க, அது கொடுக்கறது நிறுத்திடாதீங்க. 50% கொடுன்றாரு, 100% கொடுன்றாரு, 400% கொடு என்றாரு. யோசிச்சு பாருங்க. ஆனால பண விஷயத்தை எப்படி இருக்கிறீங்க? கொடுக்காமல் உங்களுக்காகவே வாடுகிறீர்களா? லூக்கா 16ஆம் அதிகாரத்தை வாசிக்கிறோம். அந்த ஐஸ்வர்யவான் சம்பிரமமாய் வாழ்ந்ததுனால பாதாளத்தில் வேதனைப்பட்டான் என்று நாம் வாசிக்கிறோம். பண விஷயத்தில் நாம் எப்படிப்பட்டவனாய் இருக்கிறோம்? பண விஷயத்துல லூக்கால சொல்றாரு, இந்த உலகத்துடைய அநீதி பொருளால உங்கள் சிநேகிதர்களை சம்பாதியுங்கள். யோசிச்சு பாருங்க, பண விஷயத்துல எப்படி இருக்கிறீர்கள்? வெறும் தசமபாக மாத்திரம் கொடுத்து இஷ்டம் போல் வாழலாம் நினைக்கிறீங்களா? உங்களுக்கு ஏமாற்றம் தான். அது உங்களுடைய பணம் அல்ல. 1 கொரிந்தியர் 6:20, நீங்கள் கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்கள். You were bought for a price. அதனால உங்கள் சரீரங்களினாலும் உங்களுடைய கிரியையினாலும் அவரை மகிமைப்படுத்துங்கள் அப்படின்னு இருக்கும். Glorify him with your bodies. அதுல அந்த தசமபாகம் காணிக்கை விதைக்கிற காரியங்கள் பணம் விஷயம். ஏன்னா அதுதான் எல்லா தீமைக்கும் வேறு. ஆண்டவரே வேண்டாம்ப்பா, நீர் எனக்குள் வரணும், நீர் எனக்கு சாட்சி சொல்ல வேண்டும். இதோ என் ஜனம். ஜான் சாமுவேலாக என்னை பார்த்தீங்க சொல்ல வேண்டும், ஜான் சாமுவேல் நீ என் ஜனமாய் இருக்கிறேன், நீங்க என் ஜனமாய் இருக்கிறேன்னு ஆண்டவர் சொல்லிட்டாரானால் ஆட்டோமேட்டிக்கலி அவர் எனக்கு என் தேவனாய் இருக்கிறார். பணம் எனக்கு தேவன் அல்ல, உலகம் எனக்கு தேவன் அல்ல, படிப்பு எனக்கு தேவன் அல்ல, ஜாதி எனக்கு தேவன் அல்ல, வயறு எனக்கு தேவன் அல்ல, மாம்சம் எனக்கு தேவன் அல்ல, ஆவியாய் இருக்கிற தேவனே எனக்கு தேவன். ஸ்தோத்திரம். மேசியா அவர்தான் எனக்கு தேவன், இயேசுதான் எனக்கு தேவன், வேறொரு தேவன் இல்லை. ஆண்டவரே, கண்கள் திறக்கப்பட்ட நிலையில, அபிஷேகம் பெறப்பட்ட நிலையில, அபிஷேகத்தில் வளர்ச்சி அடைகிற நிலையில உம்முடைய ஜனமாய் நான் காணப்பட அப்படிப்பட்டவர் பலன் கொடுக்கிறீர், அப்படிப்பட்டவர்களுக்கு சமாதானத்தை ஆசீர்வாதமாய் கொடுக்கிறீர். உமக்கு மகிமை உண்டாகட்டும். ஜெபத்தினோடு இருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் சித்தமானால் மறுபடியும் சந்திப்போம். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. கண்களை மூடி நாம் செபிக்கலாம். என் ஜனம் என்று சொல்லத்தக்கதான ஒரு பெரிய அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் எவ்வளவு முக்கியமான ஒரு ஸ்டேட்மெண்ட் பாருங்க. வானத்தையும் பூமியும் படைத்த ஆண்டவர் நம்மை பார்த்து இவர்கள் என் ஜனம் என்று சொல்லி அவர் அந்த உரிமையை அவர் உறுதிப்படுத்தும் போது அவர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுக்கிறார். அவர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவளை ஆசீர்வதிக்கிறார். இயேசப்பா, இதனால நாங்கள் ஜனமாய் இருக்கிறோம் உண்மைதான், ஆனால் உம்முடைய ஜனமாய் இருக்க ஆண்டவரே, உமக்கு பிரியமுள்ள பிள்ளைகளாய் வாழ எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. எல்லாம் வாய்களை திறந்து சொல்லுங்க. ஏசப்பா, உம்முடைய ஜனமாய் நான் இருக்க எனக்கு கிருபை தாங்கப்பா. ஹல்லேலூயா. உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. உண்மையா பாடலாமா? உம்மோடு ஆண்டவரோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. ஏசையா, உம்மை தானே என் முன்னே நிறுத்தியுள்ளே. ஏசையா, உம்மை தானே என் முன்னே நிறுத்தியுள்ளே. அழைத்தவர் அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். அவருடைய உண்மை ஒரு நாளும் மாறாது. அவர் சொன்னதை செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஆனால் நீங்களும் நான் அவருடைய ஜனமாய் வாழலாம், இல்லாமலும் போகலாம் என்கிற அந்த சாய்ஸ் நம்ம கையில கொடுக்கப்பட்டிருக்கிறது. நாம் கர்த்தருக்கு பிரியமாய் வாழ்ந்தால் நிச்சயம் நம்மை பார்த்து சொல்லுவார், இவர்கள் என் ஜனமாய் இருக்கிறார்கள், நான் இவர்களுக்கு தேவனாய் இருக்கிறேன் என்று சொல்லி
இந்த வேதத்தில் சொல்லப்பட்ட அனைத்து வாக்குத்தத்தங்களும் கர்த்தர் நமக்கென்று அதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார். அன்புள்ள ஆண்டவரே, இந்த நல்ல வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே, நாங்கள் ஒவ்வொரு நாளும் நாங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டிய ஒரு காரியம், நாங்கள் கர்த்தருடைய ஜனமாய் இருக்கிறோமா, தேவனுக்கு பிரியமான ஜனமாய் இருக்கிறோமா என்கிறதை சிந்தித்து பார்க்க எங்கள் பக்கத்துல ஆண்டவரே நாங்கள் எங்கள் வழிகளை சீர்படுத்தி கொள்ள கிருபை தாங்கப்பா. வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்கப்பா. இன்னும் திரளான ஜனங்களை ரட்சியும், திரளான ஜனங்களை ஆண்டவரே சபையிலே சேர்க்கும்படியாக செபிக்கிறோம். 2ஆம் ஆராதனைக்கு வருகிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்கப்பா. உடைய கிருபை அவளை தாங்கி வழி நடத்தட்டும் அப்பா. கர்த்தருடைய சமாதானமும் பலனும் ஆண்டவரே எங்கள் மேல் தங்கி இருக்கும்படியாக செபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆமென். எல்லாம் சேர்ந்து சொல்லாமா? என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை சோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். ஆமென். நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடும் ஆண்டுடைய வருகை மட்டும் இருப்பதாக. ஆமென். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.